வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழப்பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு நேந்திரம் பழம் ஒன்று எடுத்திருக்கேன். மைதா மாவு இதில் ஒரு கப், ஒரு பழத்துக்கு இதில் ஒரு கப் போதும், அதனால இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அது தோலெல்லாம் எடுத்துட்டு அதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சர்க்கரை, நம்ம இனிப்பு எவ்வளோ தேவையான அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், கம்மியாகவே கூட போட்டு. இதில் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். சோடா உப்பு கொஞ்சம், அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டால் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதனால தான் அரிசி மாவு சேர்க்குறது. தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் உப்பு பார்த்துக்கணும், கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் உப்பு. அப்போ தான் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும், அதனால தான் உப்பு சேர்க்கறது. சிக்கலை எப்படி கலக்குமோ அந்த அளவுக்கு அதே பக்குவத்துக்கு இது போல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கலந்துடணும். இப்போ கலந்தாச்சு, இனிப்பு உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வச்சிடலாம். வாழைப்பழத்தை தோல் உரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் இப்படி நீட்டமாக தான் கட் பண்ணி போடுவாங்க, நம்ம அப்படி போட போகிறதில்ல. இப்படி ரவுண்டாக வெட்டி பஜ்ஜி போட போகிறோம். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதனால இந்த மாதிரி ரவுண்டாகவே வெட்டி நம்ம பஜ்ஜி செய்யலாம். நீட்டமாக வெட்டி போட வேண்டாம். அப்படி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது போல் ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பஜ்ஜி செய்யலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பழத்தை எடுத்து இந்த மாதிரி நம்ம எப்போ வாழைக்காய் பஜ்ஜிக்கெல்லாம் எப்படி முக்குமோ அந்த மாதிரி முக்கி இதில் போட்டுறோம். எண்ணெயில் போட்டுறோம். அப்படி முக்கி எடுத்துடலாம். குட்டி குட்டியாக பழ பஜ்ஜி ரெடியாகிருச்சு. எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பெருசாக இருக்கிறத விட இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது போல் பழ பஜ்ஜி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.